முதல்வர் விஜய்க்கு எதிராக தற்பொழுது தேர்தல் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு குறைவான குழந்தைகளை வைத்து விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் இதை குறித்து தற்பொழுது இனிகோ இருதயராஜ் தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். வருமான வரி வழக்கு நிலுவையில் உள்ளதை வேட்புமனுவில் மறைத்து வருமான வரி பாக்கி இல்லை என்று கூறியுள்ள நிலையில் தற்பொழுது இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக தவேக தலைவர் வெற்றி பெற்றதை எதிர்த்து தற்பொழுது வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய்க்கு எதிராக தற்பொழுது தேர்தல் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தவேக தலைவர் விஜய்க்கு எதிராக தற்பொழுது தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்பொழுது திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் முதல்வர் விஜய்க்கு எதிராக தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட தவேக வேட்பாளர் விஜய் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட 27,416 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவரது வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் சார்பில் வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த தேர்தல் மனுவில் 18 வயதுக்கு குறைவான குழந்தைகளை வைத்து விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வேட்பு மனுவில் வருமான வரி பாக்கி இல்லை என்றும் கூறியிருக்கிறார். வருமான வரி வழக்கு நிலுவையில் உள்ளதை மறைத்துள்ளார். அதேபோல் அதிக அளவில் செலவு செய்து வெளிநாட்டினர் மூலமாக பிரச்சாரம் செய்துள்ளதாகவும் கட்சி அடையாளங்களை அணிந்து சென்று முட்டி போட்டு தேவாலயத்தில் பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்று அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் செலவு கணக்கு விவரங்களை இதுவரை தாக்கல் செய்யவில்லை. அதேபோல் ரூட் சமூக வலைதளம் மூலம் பிரச்சாரத்திற்கு எவ்வளவு செலவு செய்தார் என்ற விவரங்களை இதுவரையும் அவர் தெரிவிக்கவில்லை. இதேபோல பல்வேறு முறைகேடுகள் செய்து வெற்றி பெற்றுள்ளதால் அவரது வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் தன்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும், தேர்தல் வழக்கு முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்ற பல்வேறு கோரிக்கைகள் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.